வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு பொடி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு இது 4 தான் மெயின் இன்க்ரீடியண்ட். இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளி அதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள்லாம் வறுத்துக்கலாம். முதல்ல நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் மிளகு. இந்த மிளகு வந்து நல்லா வறுக்க போகிறோம். இப்போ மிளகு வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுக்க போகிறோம். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் எல்லா பொருளும் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாம். மிளகு வந்து படப்படன்னு வெடிக்கிற போது நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அதோடய வாசம் மாறிடும். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு, இதுவும் வந்து நல்லா படப்படன்னு பொரியணும். எல்லா கடுகும் வந்து ஒன்று போல் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ நல்லா பொரியுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பரட்டிட்டு எடுத்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் சீரகமும் நல்லா படப்படன்னு பொரியிற வரைக்கும் வறுக்கணும். அதுக்குள்ளே கொஞ்சம் கலரும் வந்து மாறும். ஸோ நல்லா மாறினதுக்கப்புறம் ஒரு நல்ல வாசம் வரும். இதெல்லாம் வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். பாருங்கள், இது நல்லா ப்ரௌனாக வருது. இப்போ படப்படன்னு பொரியவும் ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ஸோ மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், இப்போ வெந்தயம் 1/2 ஸ்பூன். இதுதான் மெயினாக வறுத்து பொடி பண்ணுறது. ஸோ இதை பொடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெந்தயமும் இதே மாதிரி நம்ம வறுக்கும் போது நல்ல கலர் மாறும், நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறம் படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து லைட்டாக பொரியும் போது நம்ம எடுத்துடணும். இந்த மிளகு, சீரகம், வெந்தயம் மட்டும். கடுகு வந்து எல்லா கடுகுமே பொரியணும். இது ஒன்று தான் பார்த்து செய்யணும். மீதியெல்லாம் நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி தான். நம்ம எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நல்லா பொடிச்சாச்சு. இது ஒரு 5-6 ஸ்பூன் வந்திருக்கும். நம்ம இதை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போட்டு தாளிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டால் போதும். நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குழம்பு வந்து மிளகுலாம் சேர்த்து நம்ம வைக்கிறதுனால நல்லா ஹெவி கோல்டு இருக்கும் போது இந்த குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா கோல்டு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். கொஞ்சம் சீரகம், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் இதை போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு பிடி சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு பிடி பூண்டு. ஸோ இன்டைஜஷன் பிரச்சனை இருக்கும்போது கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்ல செரிமான சக்தியை தூண்டும் இந்த மிளகு. இப்போ இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். எப்பயுமே இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்கும் போது நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். நம்ம ஹையில் வச்சு வதக்கிட்டோம்னா அந்த வாசனை வந்து மாறிடும். கலரும் சீக்கிரமாக கருப்பாயிடும். வெங்காயம் வந்து வதங்கியிருக்காது. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கலாம். இந்த குழம்புக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்து இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி தான். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இப்போ இருக்கும். காரம் கம்மியாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து சேர்க்க போகிறோம். கடைசியாக நம்ம வறுத்து பொடி பண்ண தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். அதனால் நான் இப்போ 4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம அந்த மிளகுத்தூளே நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு பரட்டிட்டு உடனே தண்ணி சேர்த்துடணும். இல்லைன்னா இது வந்து அந்த மிளகாத்தூளில் வந்து தீஞ்சு போயிடும், அந்த ஸ்மெல் மாறிடும். அப்புறம் குழம்பு வந்து ருசியாக இருக்காது. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துன்னு வந்து பார்த்திங்களா, நம்ம லைட்டாக வதக்கினோடனே கலர் நல்ல ரெட் கலர். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் அப்படின்னு வைக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியை இதில் விட்டுடலாம். இப்போ தண்ணியை வந்து நாம் அப்படியே கொட்டிடக்கூடாது, கொஞ்சம் இருத்து கொட்டணும். ஏன்னா புளியில் கொஞ்சம் அடியில் மண் நிற்கும். அதனால் நல்லா இருத்து புளி தண்ணி இருத்துட்டு
இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக கொதிக்க வைக்கலாம். ஸோ இந்த குழம்பு நல்லா கோல்டு இருக்கவங்க நல்லா சாப்பிட்லாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த பொடியை போட போகிறோம். இந்த பொடியை போட்டு கொதிக்கக்கூடாது. நான் ஒரு 2 ஸ்பூன் பொடியை அதில் நல்லா தூவிட்டு இது மேலே வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும் மூடி போட்டு. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேறு சர்விங் டிஷ்ஷில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொடி குழம்பு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மழை காலத்தில் சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷு அப்பளம் இருந்தால் சூப்பரான பொடி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.